ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸோட 7வது கிளாஸ். ஆல்ரெடி நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து 6 கிளாஸை முடிச்சிட்டோம். அண்ட் போன கிளாஸில் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எப்படி அனலைசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி லிமிடெட், அப்புறம் ஃபெடரல் பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை கேஸ் ஸ்டடியும் நம்ம பண்ணி பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அனலைசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி லிமிடெட், அதுக்கப்புறம் ஃபெடரல் பேங்கோட P&L ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை எப்படி நம்ம வந்து ரியலாக வந்து அனலைசிஸ் பண்ணணும், அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பார்க்கணுன்றதை பற்றி பார்த்துட்டு போகிறோம். இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவே உங்களால் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது ஒரு P&L ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா இதில் இதுதான் மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியும். அதுக்கான ப்ரிப்பரேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா, நம்ம போன கிளாஸில் வந்து பேலன்ஸ் ஷீட்டை பற்றி பார்த்துருந்தோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இந்த P&L ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பேலன்ஸ் ஷீட்ன்றது ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த குறிப்பிட்ட சொத்தில் உங்களுக்கு சொந்தமானது எவ்வளோ, வெளியில் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பேலன்ஸ் ஷீட். ஆனால் இந்த P&L ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கம்பெனி என்ன வியாபாரம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு ரா மெட்டீரியல் வாங்கினாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, எவ்வளோ டேக்ஸ் கட்டினாங்க, டிப்ரிஷியேஷன் எவ்வளோ கிளைம் பண்ணாங்க, இதர செலவுகள் என்ன ஆயிருக்கு, ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனல் கெயினோ லாஸோ வந்திருக்கா, இதை எல்லாத்த பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் P&L ஸ்டேட்மெண்ட்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பேனா வியாபாரத்தை நம்ம எடுத்துப்போம். இந்த பேனாவோட விலை வந்து 10 ரூபா. இந்த பேனாவை நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னா இதை விட கம்மியான விலைக்கு நான் வாங்கியிருக்கணும். அதாவது 8 ரூபா கொடுத்து இந்த பேனா வந்து ஹோல்சேலில் வாங்கி 10 ரூபாய்க்கு நான் வந்து ரீட்டைலில் விற்க போகிறேன்னு வச்சுப்போம். இதனோட லாபம் வந்து எனக்கு 2 ரூபா. அதாவது இந்த பேனா 8 ரூபா, விற்கிறது 10 ரூபா. இந்த 2 ரூபா லாபத்தை வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. வெறும் இந்த பேனாவோட செலவை மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கிறதுனால இதை கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா எபிட்டா வரும். எபிட்டான்னா என்னன்னா, earnings before interest, tax, depreciation and amortization. அதாவது இந்த எபிட்டாவில் பார்த்தோம்னா இந்த பேனா மட்டும் இல்லாமல் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட்டு, மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே வந்து வந்துடும். ஏதாவது மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆனாலோ, இல்லை கம்ப்யூட்டர் ஏதாவது ரிப்பேர் ஆனாலோ, புதுசாக டேபிள் வாங்கினேன், சேர் வாங்கினேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செலவுகளும் இதில் வந்துடும். இதை தான் எபிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த எபிட்டாவில் எந்தெந்த விஷயங்கள் வராதுன்னா அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க, earnings before interest, tax, depreciation and amortization. இந்த எபிட்டாவில் இந்த 4 விஷயம் வராது, மற்ற எல்லா செலவுகளும் வந்துடும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்ஸ் இந்த எபிட்டாவை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டியிருக்காங்க, டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, டிப்ரிசியேஷன் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டேஞ்சிபிள் அசெட்டில் ஏற்படக்கூடிய தேய்மானங்களில் வந்து டிப்ரிசியேஷனில் காமிப்பாங்க. அதே மாதிரி ஒரு இன்டேஞ்சிபிள் அசெட், அது காப்பிரைட்டாக இருக்கலாம், பேட்டன்ட்டாக இருக்கலாம், லைசன்ஸாக இருக்கலாம், லீஸாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்னு சொல்லுவாங்க. இதில் காட்டக்கூடிய தேய்மானங்களை குறிப்பிட்ட காலகட்டம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வருஷம் தான் பாக்கி இருக்குன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமார்டைசேஷனில் காமிப்பாங்க. ஒன்ஸ் இந்த எல்லா செலவுகளையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது தான் நெட் ப்ராஃபிட். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டை வச்சு தான் earnings per share கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த பெண்ணு வியாபாரத்துக்கு வந்தோம்னா கிராஸ் ப்ராஃபிட் 2 ரூபா. ஆனால் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட்டு, மற்ற செலவுகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு 50 பைசா எனக்கு செலவாயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போது இதனோட எபிட்டா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா. இந்த எபிட்டா வருமானம் போக இதில் டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, டிப்ரிஷியேஷன் ஏதாவது நான் கிளைம் பண்ணேன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 பைசா வந்துச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய 1 ரூபா தான் நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை தான் இபிஎஸ்ஆ, அதாவது இந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து earnings per share கிடைக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு P&L இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஒரு P&L ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு அவுட்லைன், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லைனா ஸ்கெலிட்டன் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட P&L ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். தெரியாதவங்க அதை போய் பாருங்க. அண்ட் இந்த P&L ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா முதல்ல பார்க்க வேண்டியது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அதாவது எங்களுக்கு எங்களோட ஆப்ரேஷன் மூலமா எந்த அளவுக்கு நாங்கள் சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லக்கூடிய தொகை தான் இது. அண்ட் இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. காரணம் வந்து இவங்க கூட்ஸையும் விற்கிறாங்க, சர்வீஸையும் விற்கிறதுனால சர்வீஸை விற்றதில் இன்கம் ஃப்ரம் சர்வீசஸ் வந்து இவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். கூட்ஸை விற்றதில் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சேல்ஸ் வேல்யூ கிடைச்சிருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை ஓவராலாக கிளப் பண்ணி 10,75,675 கோடி ரூபா அளவுக்கு வந்து எங்களோட ரெவன்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அதர் இன்கம்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா, இப்போ இவங்களுக்கே ஏதோ ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை விற்றாலோ அண்ட் அப்படி இல்லைன்னா இவங்களோட பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு வருமானம் இவங்களுக்கு வந்தாலோ அதை வந்து இந்த அதர் இன்கம் குள்ளார சேர்த்துவாங்க. ஸோ ஓவராலாக டோட்டல் இன்கம் பார்க்கும்போது 11,04,000
4637 கோடி அளவுக்கு வந்து 2025-26 நிதியாண்டுல வந்து இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பேனாவை நான் 10 ரூபாய்க்கு விற்கணும்னா முதல்ல அது 8 ரூபாய்க்கு வாங்கணும் இல்லையா, இல்லை அட்லீஸ்ட் 8 ரூபாய்க்கு நான் அதை உற்பத்தி பண்ணணும் இல்லையா. அப்படி நான் 8 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணும்போது எனக்கு என்னென்ன செலவுகள் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்கன்றத இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த எக்ஸ்பென்ஸ்ல காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தோம்னா இந்த ரா மெட்டீரியல் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த பொருளை வாங்கி கை மாத்திர வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, இந்த பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கூட இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். அண்ட் அடுத்து சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி அப்படின்றது என்னன்னா, போன ஃபினான்ஷியல் இயரோட எண்டிங்கில் அவங்க கிட்ட வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக சில ப்ராடக்ட் இருக்கும், விற்காம இருக்கும், ஆனால் உற்பத்தி பண்ணி ரெடியாக வச்சிருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கணக்கிட்டு வச்சிருப்பாங்க. அதில் ஏற்பட்ட மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி. இந்த எக்ஸைஸ் டியூட்டின்றது பெரும்பாலான கம்பெனிஸ்க்கு வந்து இருக்காது. காரணம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து போடுறது கிடையாது. அண்ட் இந்த எக்ஸைஸ் டியூட்டி இருக்கிறது வந்து எதுக்குன்னா, இவங்க வந்து இந்த க்ரூட் ஆயிலை பெட்ரோலாக மாற்றி விற்கும்போது பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளார வராது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பொருட்கள் விற்கும்போது அது மேலே எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி வந்து மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி வந்து கம்பெனி கட்டிடும். அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேலே ஒரு வரியை வந்து நாம் வந்து வேல்யூ ஆட் டேக்ஸை வந்து கட்டுவோம். கிட்டத்தட்ட வரிக்கு மேலே ஒரு வரியை வந்து கட்டிட்டு இருந்தோம். இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பொருட்களோட விலை வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு. அண்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இது சம்பளமாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், கிராஜுவிட்டியாக இருக்கலாம், பிஎஃப்ஆ இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். எம்ப்ளாய்க்கு நீ காசுன்னு ஒன்றத்தை கொடுத்தீங்கன்னா அது ட்ராவல் அலவன்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இது வந்து 30,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட், அதாவது இவங்க லோன் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் வட்டி கட்டின பணம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு டேஞ்சிபிள் அசெட், ஒரு ஃபிசிக்கல் அசெட்டில் ஒரு தேய்மானம் ஏற்படுதுன்னா அதை டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. இதே இன்டேஞ்சிபிள் அசெட், காப்பிரைட்டு, பேட்டன்ட்டு, லைசன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தேய்மானம் ஏற்படும்போது அதை அமார்டைசேஷன் சொல்லுவாங்க. அதை 57,000 கோடி கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு 1,59,000 கோடி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து 9,81,000 கோடி ஆயிருக்கு செலவுகளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 11,04,637 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு 9,81,475 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். இந்த செலவெல்லாம் போக எங்களோட ப்ராஃபிட் வந்து 1,23,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ் அசோசியேட் ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் டாக்ஸஸ். அதாவது எங்களுக்கு அசோசியேட்டோ ஜாயிண்ட் வெஞ்சரோ அவங்களோட ப்ராஃபிட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி டாக்ஸஸ் கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரண்ட் டேக்ஸ், டிஃபர்டு டேக்ஸ்ன்னு இருக்குது. கரண்ட் டேக்ஸ்னா இந்த வருஷம் கட்ட வேண்டிய டேக்ஸ், டிஃபர்ட் டேக்ஸ்னா கொஞ்சம் லேட்டாக கட்ட வேண்டிய டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் இதையும் கழிச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை தான் வந்து நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது போக வந்து இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர்லேருந்து கிடைச்ச பணத்தை வந்து 144 கோடி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது ப்ராஃபிட் ஃபார் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு 95,754 கோடியை வந்து இவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல கிராஸ் ப்ராஃபிட். பெரும்பாலான நேரத்தில் வந்து நாம் ஒரு டிபிக்கல் இன்வெஸ்டராக வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட்ன்ற மேட்டரை வந்து பார்க்க மாட்டோம். இந்த கிராஸ் ப்ராஃபிட்ன்றது டைரெக்டாக இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கால்குலேட் பண்ணி இந்த சேல்ஸோட வந்து மைனஸ் பண்ணுறது தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாம் ஒரு இன்வெஸ்டராக பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எபிட்டா. அதாவது எபிட்டானா எர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். இதை தான் வந்து எபிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எபிட்டான்றதை நம்ம எப்படி கணக்கு போடணும்னா, அதாவது இந்த ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே இந்த ரெவன்யூ கூட மைனஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ 1,23,162 சொல்லிட்டு டெரைவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டேக்ஸை தவிர்த்து மற்ற இன்ட்ரெஸ்ட்டு, டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இன்க்ளூட் பண்ணிட்டதுனால நாம் வந்து அதை வந்து சேர்க்க போகிறோம். அதாவது 1,23,162 கோடியில் இவங்க வந்து இந்த ரெவன்யூவில் வந்து டிப்ரிசியேஷனை கழிச்சிட்டாங்க, அமார்டைசேஷனை கழிச்சிட்டாங்க. அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். 57,688 கோடியை வந்து சேர்த்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வட்டி கட்டின பணம் 27,061 கோடி, 27,061 கோடி.
இந்த 2,07,911 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எபிட்டா. இந்த எபிட்டாவோட சேர்த்து இப்போ எபிட்டா மார்ஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பெரும்பாலான நேரம் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் வந்து எபிட்டா மார்ஜின் சொல்லிட்டு பேசியிருப்போம். இந்த எபிட்டா மார்ஜின் எப்படி கணக்கு போடணும்னா, இந்த 2,07,911 கோடி தான் வந்து இவங்களோட எபிட்டா. இதை இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதோட டிவைட் பண்ணணும். அதாவது இந்த 2,07,000 கோடி டிவைடட் பை 10,75,675 கோடியை டிவைட் பண்ணோம்னா இவங்களோட எபிட்டா மார்ஜின் 19.32 இருக்கு அப்படின்னு அர்த்தம். 19% அளவுக்கு இவங்களோட மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்றாங்க, எபிட்டா மார்ஜின். இப்போ இன்னொரு கணக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதாவது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த 95,610 கோடி டிவைடட் பை இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10,75,675 கோடி போட்டு இன்டூ 100 போட்டோம்னா 8.88% தான் இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதுதான் எபிட்டா மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட்னா எல்லா செலவுகளையும், அது இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் எல்லா காஸ்ட்டையும் போக கையில் கடைசியாக நம்ம கையில் எவ்வளோ பணம் நிற்குது அப்படின்னு சொல்கிறது தான் நெட் ப்ராஃபிட். இப்போ இயர் ஆன் இயர் பேசிஸில் எபிட்டா வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வளர்ந்துட்டே இருக்கணும், இன்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், டிப்ரிசியேஷன் குறையலாம் நல்லது, ஃபைனான்ஸ் காஸ்ட் குறையலாம். எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து செலவாக இருக்கோ அதெல்லாம் குறையலாம், அது நல்லது. எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கோ, வருமானமாக இருக்கோ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும், அது வந்து நமக்கு நல்லது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இதை தான் வந்து நாம் ஒரு இன்வெஸ்டராக வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ உங்க கண்ணில் வந்து அடுத்து அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டரை வந்து நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அக்கௌண்டிங் கான்செப்ட்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அதன்படி சில விஷயங்களை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த கேட்டகரிஸில் வந்து சேர்த்த முடியாது. அதை வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஓசிஐ, அதாவது அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்டரா வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து இந்த நான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதே வரியை வந்து இந்த இடத்துலயும் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நெட் ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 95,610 கோடி, 95,610 கோடி. இதுல வந்து நான் கண்ட்ரோலிங் மைனாரிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட லாபம் வந்து 14,979 கோடி. 14,000 மைனஸ் 14,979 கோடி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஓனர் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இபிஎஸ்க்கு கேல்குலேஷன் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இப்போ இந்த இபிஎஸ்க்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேணும், இந்த ஓனர் ஆஃப் த கம்பெனி அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட இது எதனால இந்த குறைவா இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வெஞ்சரோட ப்ராஃபிட் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட ப்ராஃபிட் வந்து 144 கோடி. இதை வந்து பார்த்தோம்னா இதுல கழிக்கணும் 144 கோடி, 80,775 கோடி. இப்போ வந்து உங்களுக்கு டேலியா இருக்கும். அதாவது இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலிமா நம்ம கம்பெனிக்கு கிடைச்ச லாபம் இதுன்னு சொல்லிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு இது வந்து டேலியா இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பரோட நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸை வந்து டிவைட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இபிஎஸ் கிடைச்சிடும். இந்த நம்பர் ஆஃப் ஷேரை வந்து நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டில் போய் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா 13,532 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க கிட்ட ஷேர் கேபிட்டல் இருக்கு. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10 ரூபாய் ஒரு ஷேருக்குன்னு இருக்கு. அப்போ 13,532 டிவைட் பை 10ன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டெசிமல் 1 போட்டுக்கோங்க, 1353.2 போட்டோம்னா 59.69 ரூபாய் 69 பைசா ஒரு எர்னிங்ஸ் பர் ஷேரா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது எர்னிங்ஸ் பர் ஷேரா 59 ரூபாய் 69 பைசா கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இயர் ஆன் இயர் பேசிஸில், இல்லை குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அதே மாதிரி வந்து எபிட்டா இன்க்ரீஸ் ஆகணும் இயர் ஆன் இயர் பேசிஸில், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகணும் இயர் ஆன் இயர் பேசிஸில், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும் இயர் ஆன் இயர் பேசிஸில், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி எர்னிங்ஸ் பர் ஷேரும் வந்து இவங்களோட இயர் ஆன் இயர் பேசிஸில், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அனலைசிஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் எப்படி அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து
ஐடிசியோட P&L ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றதுனால ஈவன் ஐடிசியும் கூட ஜிஎஸ்டிக்குள்ளார வராத சில பொருட்களை விற்கிறதுனால இவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் செலவுகள் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி தான். ஸோ இந்த ஐடிசியோட பேலன்ஸ் ஷீட், இந்த ஐடிசியோட P&L ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான என்ட்ரிஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பேங்க்கோட P&L ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனோம்னா அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன சார் பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து பேங்க் இது வித்தியாசமாக இருக்குது, P&L ஸ்டேட்மெண்ட்லேயும் பேங்க் இது வித்தியாசமாக இருக்குன்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னா மற்ற கம்பெனிஸ் எல்லாம் கம்பெனி லா படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்ட் படி. ஆனால் பேங்க்ஸுக்கு மட்டும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாமாக இருக்கட்டும், எம்காமாக இருக்கட்டும், பிபிஏவாக இருக்கட்டும், எம்பிஏவாக இருக்கட்டும், காமர்ஸில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இல்லை பேங்கிங் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை படிச்சிருப்பீங்க. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த P&L ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபெடரல் பேங்கோட P&L ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் முதல்ல நீங்கள் பார்க்குறது இன்கம். இந்த இன்கம் கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் ஏர்னடு அப்படின்னு சொல்லிட்டு முதல் செக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது பேங்க்ன்றது வந்து ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக விற்கிற வியாபாரம் பண்ணலை. அதாவது நம்மக்கிட்ட டெபாசிட் வாங்கி லோனுன்னு கேட்டு வரவங்களுக்கு லோன் கொடுத்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து லாபமாக அவங்க சம்பாதிக்க போகிறாங்க. ஸோ அந்த வருமானத்தை வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்னடு அப்படின்னு சொல்லிட்டு முதல் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது செக்ஷனில் வந்து அதர் இன்கம். இந்த அதர் இன்கம்ன்றது பார்த்தோம்னா இந்த லோன் ப்ராசஸிங் ஃபீஸாக இருக்கலாம், இந்த டிடி சார்ஜஸாக இருக்கலாம், பேங்க்கில் உங்களுக்கு மெசேஜ் அமைச்சிருக்கோன்ற சார்ஜஸாக இருக்கலாம், ஏடிஎம் சார்ஜஸாக இருக்கலாம், இல்லை இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பணம் பிடிப்பாங்களே அந்த சார்ஜஸாக இருக்கலாம். இந்த சார்ஜஸ் மட்டும் பார்த்தோம்னா ஃபெடரல் பேங்க் வந்து 2025-26 நிதியாண்டில் 4598 கோடி ரூபா அளவுக்கு இந்த அதர் இன்கம்ல மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய இன்கம் சோர்ஸ். இது ரெண்டுத்தையுமே கூட்டி கிட்டத்தட்ட 34,272 கோடி ரூபா அளவுக்கு நாங்கள் வந்து இன்கம் வந்திருக்கு, இன்கம் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கும்போது இவங்க டெபாசிட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து வட்டி கட்ட போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி கொடுக்க போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் வேறு ஏதாவது பாண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இவங்க ஏதாவது வட்டியை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணத்தை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது எக்ஸ்பென்ஸாக இவங்க சொல்கிறது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது பேங்க்குக்கு வாடகை, பில்டிங் அந்த வாடகை கொடுக்கறது, கரண்ட் கொடுக்கறது, டீ காஃபி செலவு, அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, கம்ப்யூட்டர் செலவு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிற செலவு, ஃபர்னிச்சர் செலவு, இந்த மாதிரி எல்லா செலவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க. அங்கே கொடுத்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டு இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரொவிஷன்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா அதாவது வாராக்கடன்களுக்கு முன்கூட்டியே வந்து பணத்தை எடுத்து வைக்கிறது, திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோம்னா ப்ரொவிஷன்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் இவங்களோட எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 29,789 கோடி ரூபா அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பென்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கீழே ப்ராஃபிட்ன்ற செக்ஷனுக்கு வந்தோம்னா முதல்ல இவங்க கொடுத்துருக்கிறது நாங்கள் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அசோசியேட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணமும் இல்லாமல், அசோசியேட்ஸ்கிட்டேருந்து எங்களுக்கு வர வேண்டிய பணமும் இல்லாமல் எங்களோட லாபம் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 4,483 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மைனாரிட்டி அசோசியேட்ஸ் கிட்டேருந்து வந்த வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கோடி ரூபாய் அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 7 கோடி ரூபாய் அளவுக்கு எங்களுக்கு அசோசியேட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிட்டேருந்து எங்களுக்கு வந்த வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் போக கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் அட்ரிபியூட்டட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4,345 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த பேங்கோட P&L ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர். அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா?
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகமான ப்ரொவிஷன் பண்ணுறாங்கன்னா அது நெகட்டிவான விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த அதிகமான ப்ரொவிஷன் பண்ண அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது பாசிட்டிவான விஷயம். ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே நம்ம ப்ரொவிஷன் பண்ண வேண்டாம் அப்படின்போது இந்த ப்ரொவிஷனோட அளவு வந்து குறைஞ்சதுன்னா அப்போ வந்து உங்களோட ப்ராஃபிட்டில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். காரணம் எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது இல்லையா, அதனால ப்ராஃபிட்டில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இவ்வளோதான் நம்ம வந்து பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய விஷயம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் வந்த லாபத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கீழே அப்ராப்ரியேஷன் போது இந்த ப்ராஃபிட்டை எதுக்கெல்லாம் ஒதுக்குறாங்க அப்படின்ற கணக்கு. இது அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டையும், அதே மாதிரி ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் அதாவது எஸ்எல்ஆர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காகவும் சிஆர்ஆருக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வாகவும் ஸ்பெஷல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து பிரிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து டிவிடெண்ட் பெர்டைனிங் டு ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 295 கோடி ரூபாய் அளவுக்கு டிவிடெண்ட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆனால் பேங்க்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் லாபம் சம்பாதிச்சாலும் அந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் வந்து ஒரு செக்ஷன் வரும். அதில் என்ன மேட்ருன்னா, பேங்க்கோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு முதல்ல பேங்க்கோட அசட் குவாலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் டிவிடெண்ட்டாக பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் பேங்க் வந்து அதனோட பணம் வந்து அதோட அசட் குவாலிட்டியை தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2020 கோவிட் டைமில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து எல்லாருக்கும் வந்தது. மொரட்டோரியம் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் பேங்க்ஸ் எங்கே வந்து சிக்கலில் மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1-1.5 வருஷத்துக்கு வந்து பேங்க்ஸ் யாருமே டிவிடெண்ட் கொடுக்கல. காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஃபெடரல் பேங்காக இருக்கட்டும், இயல்பாகவே வந்து 1% 1.25% அளவுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் வந்து 2% டிவிடெண்ட்டில் இருக்குது. காரணம் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் விழுந்ததுனால. ஆனால் இயல்பாகவே வந்து 1% டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட பேங்க்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நமக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு பணத்தை வந்து எடுத்து வச்சாங்க டிவிடெண்டாக கொடுக்காம. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட ஃபினான்ஷியல் அனாலிசிஸை நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி அனாலிசிஸ் பண்ணுன்ற ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி உள்ள ஒரு சர்வீஸ் கம்பெனினா அதனோட பிஎன்எல் நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ஏதாவது ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸோ இல்லை கெயினோ வந்திருக்கா, அதனால் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு, அண்ட் இபிஎஸோட க்ரோத் ஆயிருக்கா இல்லை வந்து குறைஞ்சிருக்கா, இது எல்லாத்தையும் தான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட பிஎன்எல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. இதே பேங்க்கோட பிஎன்எல்ல பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதிகமாக இருக்கா, அதர் இன்கம் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்களா கம்மியாக பண்ணியிருக்காங்களா, ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக பண்ணதுனால அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா, ஏன்னா ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் போக எந்த அளவுக்கு உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட பிஎன்எல்லை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு பிஎன்எல்லை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுன்ற ஒரு புரிதல் வந்திருக்கும். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சிட்டோம்னா சேஞ்சஸ் இன் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட் அதையும் பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் போயிடலாம். ஃபினான்ஷியல் ரேஷியோ முடிச்சிட்டோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிஞ்சது. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். அண்ட் இந்த கிளாஸில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.